வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு தான் செய்வேன். கிராமத்து ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் மண் பாத்திரம் சமைச்சிங்க அப்படின்னா பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் சேர்த்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வெடிப்பு வராது. இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சம் உளுந்து, இப்போ இது கூட ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 பூண்டு சேர்த்துக்குங்க. இது கூட 2 கொத்து அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இது கூட 2 மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ 2 வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கினதுமே இது கூட வெண்டைக்காய் வச்சுருக்கேன், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதே வதக்கி விடுங்க. இப்போ காய்கறி நல்லா வதங்கட்டும். இப்போ காய் வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவையும் அந்த காய்கறியோடு வதக்கி விடுங்க. இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எப்பவுமே புளி தண்ணி ஊற்றும் போது இப்படி கையை வச்சு ஊற்றுங்க. ஏதாச்சும் டஸ்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு கையிலே வந்துடும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு காய்கறியெல்லாம் வேகணும்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கரண்டியால் கிண்டி விடுங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு பாருங்கள் நல்லா வத்திடுச்சு, காய் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.